ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கேம உங்களுக்கு ஷேர் பண்றதுல நான் ரொம்பவே ஹேப்பியா இருக்கேன். ஸோ இந்தியாவுடைய செஸ் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான விஷயம்னே சொல்லி ஆகலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் அதுக்கு முன்னாடி இந்த ஃபிளிப்ப எடுத்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து ஃபைனல் ரவுண்டு வைஷாலி வந்து ஃபைனல் ரவுண்ட்ல வின் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கேம் விளையாடுறதுக்கு ஸோ எல்லாருக்குமே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கேம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். வைஷாலி இதில வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. வைஷாலி வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப C5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க. சிசிலியன் டிஃபென்ஸ். இப்ப நைட் F3 D6. ஸோ D6க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து சென்டர் பான வந்து புஷ் பண்றாங்க. இப்ப C டெக்ஸ் D4 நைட் டெக்ஸ் D4. ஸோ நைட் டெக்ஸ் D4க்கு அப்புறமா இப்ப நைட் F6 இந்த இடத்துல நைட் C3. ஸோ நைட் C3க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, டிராகன் வேரியேஷன் வந்து ட்ரை பண்றாங்க பிளாக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஓப்பனிங்ன்னு சொல்லி ஆகணும். இந்த ஒரு டிராகன் வேரியேஷன பொறுத்தவரைக்கும். அதுலயும் சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டிராகன் வேரியேஷன். இந்த இடத்துல இப்ப பிஷப் E3 வந்து ப்ளே பண்றாங்க வைஷாலி. ஸோ வைஷாலியும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பீசஸ்லாம் வந்து இந்த இடத்துல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிஷப் G7 ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் பிஷப் வந்து அவருடைய பிளேஸ்க்கு வந்துட்டாரு. இப்ப F3 வந்து ப்ளே பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல பான வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. நீங்க நினைக்கலாம் இந்த ஒரு டயகனல் வந்து வீக் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிஷப் இங்க இருக்கிறாரு. ஸோ குயினாலயும் பார்த்தீங்கன்னா, இந்த டயகனலுக்கு தற்சமயத்துக்கு வர முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒயிட்‌க்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லன்னு சொல்லி ஆகணும். இப்ப பிளாக் வந்து கேசல் பண்றாங்க. இப்ப வந்து குயின வந்து டெவலப் பண்றாரு. குயின் D2 இப்ப நைட் C6. ஸோ நைட் C6 ப்ளே பண்ணி இந்த நைட்ட வந்து சேலஞ்ச் பண்றாங்க. இந்த இடத்துல வைஷாலி ஆப்போசிட்ல கேசல் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து டிராகன் வேரியேஷன பொறுத்தவரைக்குமே, இந்த பிஷப் வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஸோ அதுவும் இந்த இடத்துல ஆப்போசிட்ல கேசல் பண்ணும்போது, இந்த பிஷப் வந்து இந்த இடத்துல ஹிட் பண்ணிட்டு இருப்பாரு. இது வந்து ஒரு முக்கியமா நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ ரொம்ப கவனத்தோட ஆட வேண்டிய ஒரு பொசிஷனா இருக்கும். இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பொறுத்தவரைக்குமே ஓகேங்களா? இப்ப வந்து D5 வந்து ப்ளே பண்றாங்க. இந்த இடத்துல D5க்கு அப்புறமா சிம்பிளா நைட் டெக்ஸ் நைட், பான் டெக்ஸ் நைட். இப்ப பிளாக்குடைய பான்ஸ் வந்து கொஞ்சம் சென்டர்ல இருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல வைஷாலி வந்து பிஷப் C4 வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ பிஷப் C4 பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் வேரியேஷன பொறுத்தவரைக்குமே பிஷப் C4 வந்து ஒரு புது ஐடியா ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த பிஷப் வந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த பிளாக்குடைய ரூக் வந்து போயிடும் ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த பிஷப்ப எடுக்க முடியாது. இந்த இடத்துல கரெக்ட்டான டிஃபென்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த பான வந்து இங்க புஷ் பண்றது தான் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டான டிஃபென்ஸ். பட் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பிஷப் எடுத்துட்டு வந்து E6ல போடுறாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து ஒரு பான வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. இந்த இடத்துல வந்து இப்ப எப்படி கேம் கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, E டெக்ஸ் D5, C டெக்ஸ் D5 இப்ப வந்து நைட் டெக்ஸ் பானு. இந்த இடத்துல பாருங்க பிளாக்குக்கு 2 பான் போயிருக்கு. ஒயிட்‌க்கு ஒரே ஒரு பான் தான் போயிருக்கு. இப்ப இந்த இடத்துல நைட் டெக்ஸ் நைட்டு, பிஷப் டெக்ஸ் நைட்டு. இந்த இடத்துல வந்து ரூக் B8 ஒரு பான வந்து பிளாக் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஓப்பனிங்லயே. அதுக்கு பிளாக்குடைய காம்பன்சேஷன் இந்த இடத்துல வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ஒரு பிஷப் வந்து இந்த லாங் டயகனல்ல கண்காணிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே ஒயிட் வந்து கவனத்தோட ஆடணும். ஸோ இந்த இடத்துல வைஷாலி என்ன பண்றாங்கன்னா, சிம்பிளா அவங்களுடைய பிஷப் எடுத்துட்டு வந்து இங்க டிஃபெண்ட் பண்றாங்க. பிஷப் B3. ஸோ பிஷப் B3க்கு அப்புறமா திருப்பி குயின வந்து ஒரு ஓப்பன் ஃபைல்‌க்கு கொண்டு வராங்க. இது வந்து இந்த செமி ஓப்பன் ஃபைல்‌க்கு கொண்டு வராங்க. ஸோ பிளாக்க பொறுத்தவரைக்குமே இந்த ஃபைல் வந்து ஓப்பன் தான் ஓகேங்களா? ஒயிட்‌க்கு வந்து முன்னாடி பான்ஸ் இருந்தே ஆகணும். ஏன்னா ஒயிட்டுடைய கிங் இங்க தான் இருக்கிறாரு ஓகேங்களா? இப்போ வந்து கிங் B1 வந்து ப்ளே பண்ணிக்கிறாங்க வைஷாலி. இப்போ வந்து பிஷப் டெக்ஸ் B3 இந்த இடத்துல வந்து சி பான வச்சு கேப்சர் பண்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவா இருந்திருக்கும். பட் ஏ பான வச்சு கேப்சர் பண்ணாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த மூவ்ல எந்த விதமான வீக்னஸும் கிடையாது ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ஏ ஃபைல் வந்து பிளாக்குக்கு வந்து ஓப்பன் ஆகுது கம்ப்ளீட்டா ஓகேங்களா? ஸோ இந்த பான்ஸ் எல்லாம் வந்து இந்த பான வந்து ஃபுல்லா புஷ் பண்ணிட்டு ஏ ஃபைல ஓப்பன் பண்ணிட்டு, இன்னும் பிளாக் வந்து அவங்களுடைய ஹெவி பீஸஸ வச்சு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசன கருதி நம்ம வந்து சி டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஏ பான வச்சு கேப்சர் பண்றதும் பார்த்தீங்கன்னா, ஒயிட்‌க்கு எந்த விதமான பிரச்சனை இப்ப கிடையாது. பட் நான் சொல்ற மாரி ரொம்ப கவனத்தோட விளையாடணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே செக்மேட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒயிட்‌க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு. ஓகேங்களா? பட் அந்த காம்பன்சேஷன பொறுத்தவரைக்குமே பிளாக்குக்கு வந்து இங்க ஓப்பன் ஃபைல்ஸ் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல லாங் பிஷப் இருக்கிறாரு. இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, A5 ஸோ பிளாக் பாருங்க அவருடைய பிளான் படி இந்த இடத்துலயும் வந்து கிங் சைட்ல இருக்கிற ஒயிட்டுடைய கிங் சைட்ல இருக்கிற பான்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஓப்பன் பண்றதுக்காக இந்த ஒரு பானையும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா புஷ் பண்ணிட்டு இருக்காரு. பிளாக்க பொறுத்தவரைக்கும் அவருடைய கிங் வந்து ரொம்ப சேஃபா இருக்கிறாரு. இப்ப பிஷப் D4
ஸோ பிஷப் D4. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைஷாலி கிட்ட டாட் ஸ்கொயர் பிஷப் இருக்கு. ஸோ இந்த பிஷப் வந்து சேலஞ்ச் பண்றாங்க. இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணா, ஸ்டில் பார்த்தீங்கன்னா, ஒயிட்‌க்கு வந்து ஒரு கேம் வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்குடைய இந்த லாங் டயகனல் பிஷப்ப பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பிஷப் வந்து பிளாக் வந்து பெரும்பாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாங்கன்னா, இந்த பான வந்து புஷ் பண்ணி பிளாக் பண்றாங்க. அட் த சேம் டைம் இந்த பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா, சேஸ் பண்றாங்க. இப்ப பிஷப்ப வந்து பேக்வர்ட்‌க்கு கொண்டு வராங்க. பிஷப் C3 பிஷப் C3க்கு அப்புறமா A4. ஸோ பிளாக் வந்து அவருடைய பிளான கன்டின்யூ பண்றாங்க. அதாவது இந்த இடத்துல A4 ப்ளே பண்ணி இந்த பான வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. இந்த இடத்துல வைஷாலி என்ன பண்றாங்கன்னா, B டெக்ஸ் A4 வந்து ப்ளே பண்றாங்க. பட் இந்த இடத்துல B டெக்ஸ் A4ஓட நம்ம வந்து சிம்பிளா B4 வந்து புஷ் பண்ணிக்கலாம். இப்ப பிளாக்கால இந்த பான வந்து ஃபர்தரா புஷ் பண்ண முடியாது. ஃபர்தரா புஷ் பண்ணாங்கனாலும், நம்ம இந்த இடத்துல இப்ப இந்த B பான வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிஷப்ப வந்து B2ல போட்டோம்னா, இப்ப ஒயிட்டுடைய கிங்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் சேஃப் ஆயிடுவாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பான்ஸும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரெக்ட்டா ரீஸ்ட்ரக்சர் ஆயிருக்காங்கன்னே சொல்லி ஆகணும். பட் இந்த ஒரு பான வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. வைஷாலி என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்திலேயே வந்து இந்த பான வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பான இப்ப கேப்சர் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, குயின் வந்து C4 வந்து இந்த பான இப்ப அட்டாக் பண்றார். ஸோ இந்த பான நம்மளால காப்பாத்த முடியாது. இந்த இடத்துல வைஷாலி B பான புஷ் பண்றாங்க. பட் ஸ்டில் குயின் டேக்ஸ் பான். இந்த பான் வந்து பின்ல இருக்காரு இல்லையா? ரூக் இங்க வந்து கிங்குக்கு முன்னாடி இருக்கிறதுனால, நம்ப இந்த பான வச்சு எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இப்ப இந்த பான் வந்து போயிடுச்சு. ஸோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு A ஃபைல் வந்து ஸ்டில் ஓப்பன்ல தான் இருக்கு. பட் இன்னொரு நல்ல விஷயம், ஒயிட்டுடைய பிஷப் இந்த ஒரு லாஸ்ட் இந்த A1 ஸ்கொயர வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னா, கேம்ல வந்து ரூக் HE1. ஸோ இன்னொரு ரூக்க வந்து கேம்குள்ள கொண்டு வராங்க. இப்ப ரூக் B5, இப்ப ரூக் E4. ஸோ ரூக் E4க்கு அப்புறமா இந்த குயின வந்து சேஸ் பண்றாங்க. இப்ப குயின் வந்து திரும்ப இந்த A7 ஸ்கொயருக்கே போயிடுறாரு. இப்ப திருப்பி குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கறாங்க. ஸோ இந்த இடத்த நீங்க பார்த்தீங்கன்னா, வைஷாலிய பொறுத்தவரைக்கும் பீஸஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலே அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல 2 பாசர் பான் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பான் அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ இந்த 2 பாசர் பான் பிளஸ் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாசர் பான வச்சு வைஷாலி வந்து எண்ட் கேம்ல வந்து சுலபமா வின் பண்ணிட முடியும். ஸோ பிளாக்க பொறுத்தவரைக்குமே பீஸஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம எண்ட் கேம்க்கு அவ்வளோ சீக்கிரமா போகக்கூடாது. ஸோ ஆப்வியஸா பிளாக் வந்து இந்த குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ பிளாக்கும் என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து குயின் C7 வந்து ப்ளே பண்றாங்க. ஸோ குயின் C7க்கு அப்புறமா நீங்க நினைக்கலாம், நம்ம வந்து இந்த F பான வந்து புஷ் பண்ணிட்டு, இந்த E பான டிஸ்டர்ப் பண்ணோம்னா, இந்த பிஷப் வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமே. ஸோ கொஞ்சம் பாரம் குறையுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம இந்த மூவ ப்ளே பண்றது பெரிய பிளண்டர் ஆயிடும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, பிளாக்குக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிரும். இந்த இடத்துல வந்து இந்த பான எடுத்துருவாங்க. இப்ப குயின் வந்து அட்டாக்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஷப்பையும் வந்து பிளாக் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா, அ ஒயிட்டோடைய பிஷப்ப வந்து குயின் அண்ட் இந்த பிளாக்குடைய பிஷப் 2 பேர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல என்னுடைய கேள்வி உங்களுக்கு என்னன்னா, நீங்க பிளாக் பீஸஸா இருந்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல நீங்க ஆப்வியஸா குயின் D3 விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆப்போனன்ட். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து இந்த பிஷப்ப எடுத்துடலாமே, இந்த பிஷப்ப நம்ம வின் பண்ணிடுவோமே அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஸ்டில் இந்த இடத்துல ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் எதுக்காக இந்த பொசிஷன்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறேன்னா, ஸோ நம்ம எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒரு அட்டாக்கிங் சான்ஸ் கிடைச்சதுன்னா, நம்ம வந்து அந்த பீஸ நம்ம வந்து சேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு பீஸ எடுத்துடுறோம் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம எதையுமே கால்குலேட் பண்ண மாட்டோம். டக்குன்னு பீஸ எடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம குயின சேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பிஷப்ப எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இப்ப வந்து குயின் D3 வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெய்ட்டாவே கால்குலேஷன் பண்ணாம இந்த பிஷப்ப எடுத்துருவோம். பட் குயின் D3 வந்து இந்த ரூக்க ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம வந்து பேசிக்காவே நெறைய பேர் வந்து அத மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால இந்த இடத்துல கால் அவுட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல கரெக்ட்டான மூவ் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குயின தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இப்ப இந்த ரூக்க எடுத்தாலும் இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனிவே ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து இந்த பான வந்து புஷ் பண்றது கரெக்ட்டான மூவா இருக்காது ஒயிட்டுக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஷப் வந்து குயின் அண்ட் பிஷப் வந்து 2 பேர் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பான் இங்க வந்துட்டாருன்னா, ஒயிட்டுக்கு வந்து பெரிய சிரமமா போயிடும். இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, வைஷாலி வந்து குயின வந்து D3க்கு கொண்டு வராங்க. இப்ப வந்து குயின் B6. ஸோ இந்த இடத்துல இப்ப F4 ட்ரை பண்ணலாம். ஏன்னா குயின் வந்து இப்ப C5ல இல்ல இந்த பிஷப் அட்டாக் பண்றதுக்கு. இப்போ வந்து E டேக்ஸ் F4 ப்ளே பண்ணாலும் நம்ம வந்து இந்த பிஷப்ப இப்ப வந்து சந்தோஷமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேவரபிளான பொசிஷனா இருக்கும்.
பட் இந்த இடத்துல இப்போ வைஷாலி என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக அவங்களுடைய பிஷப்பை வந்து B2ல போடுறாங்க. பிஷப் B2க்கு அப்புறமா இப்போ ரூக் எடுத்துகிட்டு வராரு இந்த ஓரமாக. ஆக்சுவலாக இந்த ரூக் இங்கே வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இங்கே ரூக் A8. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரிபிள் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இந்த இடத்துல வைஷாலி என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்காம பிஷப் வச்சு திருப்பி ரூக்கை சேஸ் பண்ணுறாங்க. திருப்பி ரூக் வந்து A6 போகிறாரு. திருப்பி பிளாக் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூக் A8 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து திருப்பி குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க. குயின் எக்ஸ்சேஞ்சும் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ பிளாக்கும் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் குயின் C6 வந்து ப்ளே பண்ணுறாங்க. இப்போ திரும்பி வைஷாலி என்ன பண்ணுறாங்கன்னா ரூக் C4 ப்ளே பண்ணி குயினை சேஸ் பண்ணுறாங்க. இப்போ குயின் E6. ஸோ குயின் E6க்கு அப்புறமா இப்போ குயின் E4. ஸோ குயின் E4 மூலிமா இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட்டுடைய ஹெவி பீசஸ்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பானும் இப்போ பிளாக்ல இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பிஷப்க்கு எந்த விதமான ஸ்கோப்பும் கிடையாது இப்போ. ஸோ பிஷப்பை வந்து ஒரு கட்டத்தில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பிளாக்குக்கு டேஞ்சர். அந்த பிஷப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். அண்டு ஒயிட்டுடைய நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கும் இந்த இடத்துல டாட் ஸ்கொயர் பிஷப்பும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னா ரூக் FA8 ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரூக்கை வந்து இந்த இடத்துல ஒரு சூப்பரான பேட்டரியை ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஒயிட்டுக்கு இந்த பிஷப் இருக்கிற வரைக்கும் ஒயிட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இப்போ வந்து ரூக் C5. ஸோ ரூக் C5க்கு அப்புறமா பாருங்கள் இந்த பானுக்கு வந்து ப்ரெஷர் தராங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த பானை புஷ் பண்ணி குயினை வந்து அட்டாக் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அழகாக குயின் D5 ப்ளே பண்ணி குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலே பெரிய பாரம் போர்டில் வந்து குறைஞ்ச மாதிரி ஆகிடும். கிட்டத்தட்ட நம்ம வந்து என் கேமில் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ பான் அட்வான்டேஜை வச்சு ஒயிட் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த F1 வந்து பிளாக் வந்து தொடக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வந்து ரூக் D5 ப்ளே பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ரூக் D5க்கு பதிலாக ரூக் C7 வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான மூவாக இருந்திருக்கும். ரூக் C7 ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குயின் D5 ப்ளே பண்ணி இந்த ஒரு வீக்கான F7 ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணுறது தான். ஸோ இது மூலிமா குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் அது ஒயிட்டுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்கும். ஓகேங்களா? பட் எனிவே இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரூக் C5 வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த பான் கிட்ட வந்து ப்ரெஷர் அதிகமாக தராங்க. இப்போ வந்து இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாங்க. கிங் சைடில் இருக்கிற பானை வந்து புஷ் பண்ணுறாங்க. இப்போ வந்து வைஷாலியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து G4 வந்து புஷ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வைஷாலி வந்து G4 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டில் ரூக் C7 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான மூவாக இருந்திருக்கும். அப்படி இல்லைனா இந்த ரூக் எடுத்துகிட்டு வந்து நம்ம D5ல போடுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மூவாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரூக் எக்ஸ்சேஞ்சும் நம்ம வந்து டைம் இருந்தால் நம்ம வந்து அதையும் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு சென்டர் பானுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரெஷரும் தரலாம். பட் இந்த இடத்துல வைஷாலி என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக அவங்களும் வந்து ஜீப்பானை வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஜீப்பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வைஷாலியோடைய அட்வான்டேஜ் வந்து கம்மியாயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த இடத்துல பிளாக்குக்கு வந்து குயின் E7 மூவ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ரூக் அட்டாக் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல ட்ரிபிள் பேட்டரியை ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. பட் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து கிங் வந்து இந்த ஒரு H7 ஸ்கொயருக்கு வந்துடுறாரு. ஸோ இப்போ கிங் வந்து இந்த H7 ஸ்கொயருக்கு வந்தது வந்து கொஞ்சம் ஒரு சேஃபான ஒரு ஸ்கொயராக இருந்திருக்கும். நீங்கள் போட்டாங்க. பட் இந்த இடத்துல வந்து இந்த பானை புஷ் பண்ணிட்டோம்னா நம்ம குயினை இங்கே வந்து ஸ்விங் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ ரூக் CD5. ஸோ இப்போ ரூக் CD5க்கு அப்புறமா குயின் C6. ஸோ குயின் C6 மூலிமா என்ன ஆகுதுன்னா இந்த பிஷப்க்கு அட்டாக்கு ப்ளஸ் இந்த குயினையும் வந்து பின் பண்ணுறாரு பிளாக். இந்த இடத்துல இப்போ வைஷாலி என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக பிஷப்பை வந்து B2லே போட்டுடுறாங்க. B2ல போட்டதுக்கப்புறமா இப்போ ரூக் A2. ஸோ ரூக் A2 மூலிமா இந்த ரூக் பாருங்கள் உள்ளே வந்துட்டார். பட் ஸ்டில் இந்த ரூக்கால் பெருசாக இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாது. இப்போ G5 வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ G5 இன்டென்ஷன் நெக்ஸ்ட் நம்ம குயின் மூலிமா இங்கே செக் தரோம். அண்ட் இப்போ கிங்குக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இப்போ குயின் B6 வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல குயின் B6 ப்ளே பண்ணி நம்ம இந்த D8 ஸ்கொயரை வந்து கவர் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சப்போஸ் நீங்கள் குயின் B6 ப்ளே பண்ணாமல் இந்த இடத்துல வந்து குயினை A6ல் போட்டு நான் இங்கே ஒரு ட்ரிபிள் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு குயின் H4 செக் வரும். பிஷப் இங்கே ஆப்வியஸாக போட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கிங் G8 நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ரூக் மூலிமா செக் வரும். இந்த ரூக்கை நீங்கள் எடுத்தாகணும். ரூக் எடுத்ததுக்கப்புறமா திருப்பி ரூக் மூலிமா ஒரு செக் வரும். இப்போ நீங்கள் இந்த பிஷப்பை இங்கே போடுற மாதிரி இருக்கும். பிஷப்பை போட்டதுக்கப்புறமா இப்போ குயின் B4. ஸோ இந்த பிஷப் பின்னில் இருக்கிற பிஷப்பை பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப அட்டாக் பண்ணுறோம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் 5A. ஸோ சுலபமாக இந்த இடத்துலேருந்து ஒயிட் கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா குயினை வந்து B6ல் போட்டு இந்த D8 ஸ்கொயரை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா ஜஸ்ட் ஒரு செக் தராங்க வைஷாலி. செக் கொடுத்ததுக்கப்புறமா கிங் வந்து திருப்பி 8th ரேங்கே போயிடுறாங்க. கிங் 8th ரேங்க் போனதுக்கப்புறமா
குயினும் அவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. குயின் E4 இந்த இடத்துல பிளாக் வந்து ஒரு பெரிய தவறு பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து A4ல போட்டுடுறாங்க. ஸோ ரூக் A4 போட்டு இந்த குயின வந்து அட்டாக் பண்றாங்க. நெக்ஸ்ட் குயின் இந்த சைட்ல எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உங்களால இந்த ரூக்கையும் எடுக்க முடியாது. ஏன்னா, இங்க ஒரு செக்மேட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ரூக் இங்க போட்டுடுறாங்க. பட் இங்க முக்கியமா பிளாக் மறந்த விஷயம் என்னன்னா, இந்த D8 ஸ்கொயர குயின் மட்டும் சேஃப்கார்ட் பண்ணியிருந்தா போதாது. இந்த ரூக்கும் சேஃப்கார்ட் பண்ணியிருக்கணும். பட் அதிலிருந்து ஒரு டிஃபென்ஸ இப்ப எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு சூப்பரான சீக்வென்ஸ் இருக்கு வைஷாலிக்கு. வைஷாலி அத அழகா ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூக் செக் தர்றோம் நம்ப. உங்களால குயின வச்சு எடுக்க முடியாது. ரூக் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிங் வந்து இங்க விலகி போறாங்க. கிங் விலகுனதுக்கு அப்புறமா, இங்க ஒரு த்ரெட் இருக்கு இல்லையா? இத நம்ப எப்படி அட்ரஸ் பண்ணணும்னா, இந்த சீப்பான வச்சு அட்ரஸ் பண்றாங்க. ஸோ இந்த சீப்பான வச்சு பிளாக் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இப்ப குயினுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம செக்மேட்டே வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல நீங்க பாருங்க, நீங்க வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குயின் H4 செக், குயின் H4 செக்குக்கு அப்புறமா பிஷப் வச்சு தான் பிளாக் பண்ற மாரி இருக்கும். இப்ப குயின் டேக்ஸ் பிஷப் செக்மேட். ஸோ அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு ரீசனால இப்ப பிளாக்குக்கு வேற எந்த வழியுமே கிடையாது. அவங்க ரூக்க குடுக்கறத தவிர்த்து. ஸோ இந்த ரூக்க வந்து குடுக்குறாங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து ரூக் டேக்ஸ் C4. இப்ப திருப்பி குயின் டேக்ஸ் ரூக்கு. இப்ப வந்து ஒரு ரூக்கே குடுத்துடுறாங்க ஒரு பானுக்காக. திருப்பி இந்த இடத்துல ரூக் டேக்ஸ் பிஷப், கிங் டேக்ஸ் ரூக்கு. ஸோ ஆக மொத்தத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 2 ரூக்க ஒயிட்டோடைய ஒரு பிஷப் அண்ட் ஒரு பானுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துலருந்து ஹெவியான ஒரு மெட்டீரியல் லாஸ் அண்ட் இந்த ஒரு ஹெல்த்தியான மெட்டீரியல வச்சு ரொம்பவே சுலபமா வைஷாலி இந்த இடத்துலருந்து கேம ஃபினிஷ் பண்ணிடலாம். பிளஸ் இந்த இடத்துல டைமும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஜஸ்ட் வந்து அவங்க சைட்லேருந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இந்த இடத்துல இப்ப பான் புஷ் பண்ணி ஒரு செக் தராங்க. இப்ப கிங் B1 இந்த இடத்துல நீங்க கிங் C2 கூட ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து குயின் எடுத்துட்டு வந்து இங்க ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணலாமேன்னு ட்ரை பண்றாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, அழகா கவர் பண்ணிடுறாங்க. ரூக் A D8 இப்ப வந்து குயின் F5 குயின் F5க்கு அப்புறமா இப்ப குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க. குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. இந்த இடத்துல இப்ப குயின் மூவ் ஆனதுக்கு அப்புறமா ரூக் C2 இப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா, குயின் F4 ரூக் E1 E3 ஸோ இப்ப வந்து குயின் எடுத்துட்டு வந்து G2ல போட்டதுக்கு அப்புறமா, பிளாக் வந்து இந்த கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ வைஷாலிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலன்ட்டான விக்டரி. ஸோ இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. சுத்தமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியலே கிடையாது இந்த கேம வந்து முடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம வந்து இங்க குயின் செக் வந்து த்ரெட்டன் பண்றோம். அத நீங்க பாதுகாக்கிறதுக்காக உங்களுடைய கிங்க மூவ் பண்ணீங்கனாலும், இந்த இடத்துல ரூக் மூலியமா ஒரு செக் வரும். ஸோ இந்த இடத்துலருந்து இந்த பிஷப்ப கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம கேம சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ரூக் இருக்குன்னு சொல்லலாம் ஒயிட்டுக்கு. அப்படி இல்லையா இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து நீங்க வந்து குயின இங்க போட்டாலுமே சிம்பிளா நம்ம இந்த பான் எடுத்துட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா, செக் குடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க கிங்க என்னதான் மூவ் பண்ணாலுமே இந்த இடத்துல திருப்பி ரூக் C8 செக் வரும். ரூக் C8 செக்குக்கு அப்புறமா நீங்க பிஷப் வச்சு பிளாக் பண்ற மாரி இருக்கும். பிஷப் வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் A8 ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிரஷர். அண்ட் இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து தற்சமயத்துக்கு கூட ஒயிட்டுக்கு வந்து பிளாக்கால செக் குடுக்க முடியாது. இந்த இடத்துல ரூக் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலன்ட்டான கேமு அண்ட் இந்த கேம் மூலியமா ஒரு பெரிய வரலாறு படைக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இந்த ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ப பொறுத்தவரைக்குமே, நம்ம இந்தியால இருந்து மென்ஸ் செக்ஷன் அண்ட் வுமென்ஸ் செக்ஷன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவ சேர்ந்தவங்க தான் ஆடப்போறாங்க. ஸோ 2 பேருமே வின் பண்ணாங்கன்னா, ஸோ 2 பிரிவிலுமே வந்து இந்தியா வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆகறதுக்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பிரகாசமா இருக்கு. ஸோ ஒரு ஆல் இன் ஆலா ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு த்ரில்லிங் விக்டரி பிளஸ் வைஷாலி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இந்த ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ப வந்து விளையாட போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.